நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெறுவதற்கான காரணங்களை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு வர வேண்டியது மைண்ட் கிளியாரிட்டி. நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு வரணும். அது எதனால் வரணும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்லேயே நிறைய எக்ஸாம் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சிலேயே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் பேங்கிங், ரயில்வே போன்ற நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அவங்க கால்ஃபர் விட நீங்கள் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்லேயுமே உங்களால் வெற்றி பெற முடியாது. அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி வேணும். அப்படி இல்லைனா எல்லா எக்ஸாமுக்குமான பொதுவான டாபிக்ஸை வந்து நீங்கள் முதல்ல முடிச்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு பொதுவான டாபிக்ஸாக இருக்கும். அதாவது ஜிகே தான் வந்து எல்லாத்துக்குமே இப்போ குரூப் 2, குரூப் 1 போன்ற தேர்வுக்கு எல்லாமே பொதுவாக எதுவும் இருக்கும் அப்படின்னா ஜிகே சப்ஜெக்ட் தான் இருக்கும். அதனால் ஜிகே டாப்பிக்கை வந்து நீங்கள் முதல்ல படிச்சிருங்க. உங்களுக்கு முதல்ல வர வேண்டியது எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிற கிளியாரிட்டி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே எது பொதுவாக இருக்குமோ அந்த டாப்பிக்கை நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கணும். அந்த கிளியாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டோ வச்சுக்கணும். ஏன்னா சிலபஸ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு ஒரு துருப்புச்சீட்டு, மேப்பு அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அதனால் சிலபஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சிலபஸை தாண்டி எந்த கொஸ்டினுமே கேட்க போகிறது கிடையாது. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அதை தாண்டி அவங்க வந்து வெளிலேருந்து கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. அதனால் அதுக்கான சிலபஸை நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்களோ அந்த தேர்வுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் போட்டோ பிரிண்ட் அவுட் பண்ணியோ வச்சுக்கணும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிடணும். எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்த அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சிலபஸை வந்து அட்டாக படிச்சிடணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட வந்து உங்களுக்கு சிலபஸ் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிலபஸை படிச்சிடணும். அதனால் உங்களுக்கு முதல்ல வர வேண்டியது மைண்ட் கிளியாரிட்டி, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதுக்கான சிலபஸ். அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே வேலை முடிச்சுட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. சிலபஸை அப்படியே படிச்சிடணும், மனப்பாடம் பண்ணிடணும். ஏன்னா சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலபஸை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா படித்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க நியூ புக், அதாவது சமச்சீர் புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். சமச்சீர் புக்கையும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, தமிழை பொறுத்த அளவுக்கு 6லேருந்து 10வது வரையும் இருக்க அந்த புக்கை வந்து அட்டாக படிக்கணும். 11th 12th புக்கை வந்து சிலபஸ் அடிப்படையில் டாபிக் வைஸாக படிக்கணும். இதே ஜிகேயை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக படிக்காமல் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அது எங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்து அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அப்படி ஜிகேக்கு படிக்கணும். ஆனால் தமிழை பொறுத்த அளவுக்கு 6 to 10th அட்டை படித்து தான் ஆகணும். அதில் சிலபஸ் வைஸாக எடுபடாது. ஆனால் 11th 12th அப்படி எடுபடும். கொஸ்டின் குரூப் 4 லெவலை பொறுத்த அளவுக்கு 11th 12th வராது. அதனால் நீங்கள் வந்து 11th 12th சிலபஸ் அடிப்படையில் படிங்க. 6 to 10 வரையும் இருக்க தமிழ் புக்கை வந்து அட்டை முடிச்சிருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த அளவுக்கு மொத்தமாக 200 கொஸ்டின் இருக்கும். அதில் 100 தமிழ், அதுக்கப்புறம் 25 மேக்ஸு, அதுக்கப்புறம் 75 ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே பொது அறிவு. அப்படி தான் பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. அதில் தான் மொத்தமாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டியது டைம் டேபிள் எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கான டைம் டேபிளோ ஒரு 7 மாதத்துக்கான டைம் டேபிளோ போடக்கூடாது. டெய்லியும் டைம் டேபிள் போடணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னு நாளைக்கு படிக்க போகிற அந்த சப்ஜெக்டோட டைம் டேபிளை இன்றைக்கி நைட்டே வந்து நம்ம போட்டு வச்சிடணும். அப்படி தான் டெய்லியும் வந்து டைம் டேபிள் போடணும். ஒரு மாதத்துக்கான டைம் டேபிளோ ஒரு இயற்கான டைம் டேபிளோ போடக்கூடாது. அப்படி போட்டால் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் டைம் டேபிளுங்கிறது டெய்லியும் போடணும். அதையும் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும், 13 நேரம் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைம் டேபிள் போட்டால் போதும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 10 மணி நேரம் படிக்கிறாங்க, 12 மணி நேரம் படிக்கிறாங்க, நானும் அந்த அளவுக்கு படித்தா தான் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு. உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியான டைம் டேபிளை போடுறது நல்லது. நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை, அந்த டயத்தில் நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படித்து வந்து ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் 8 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிற நேரம் வந்து கணக்காகாது. நீங்கள் படிக்கிற அந்த டயத்தில் வந்து ஒழுங்காக படிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் கணக்காகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமும் படிக்கலாம், 2 மணி நேரமும் படிக்கலாம், 3 மணி நேரமும் படிக்கலாம், இல்லை 8 மணி நேரமும் படிக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கணும். அதனால் டைம் டேபிளை டெய்லியும் போட்டுக்கிட்டு 10 மணி நேரம் 8 மணி நேரம்லாம் ஹவர்ஸை போடாமல் உங்களுக்கு
எது சூட் ஆகுமோ, எது செட் ஆகுமோ, எப்போ படிக்க பிடிக்குமோ அந்த நேரத்தில் டைம் டேபிளை போடுறது இன்னமும் சிறப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ரீடிங் அண்டு ரிவிஷன். படிக்கிறீங்க, படித்த உடனே ரிவிஷன் பண்ணுறீங்க. இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு ரிவிஷன் பண்ணலாம், நாளான்னைக்கு ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் படித்த உடனே ரிவிஷன் பண்ணுறது. எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படித்த அந்த கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் வந்து நிற்கும், அப்படியே செட் ஆகி நிற்கும். அதனால் படிக்கிறீங்க, படித்த உடனே ரிவிஷன் பண்ணுறீங்க. ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி படிச்சுட்டு நீங்கள் வந்து 1 வீக் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி படித்த டாபிக் அப்போது எடுத்து பார்க்குறப்போ புதுசாக தெரியும், அப்புறம் திரும்பி படிக்கிற மாதிரி வரும். அதனால் படித்த உடனே வந்து ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது நோட்ஸ் எடுத்து படிக்கணும். இந்த ரிவிஷனுக்கு முன்னாடி தான் இதை சொல்லியிருக்கணும், நான் மாற்றி சொல்லிட்டேன். நோட்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன் நோட்ஸ் எடுத்து படிக்கணும்? புக்லேயே தான் வந்து கலர் பிக்சராக கொடுத்து நல்லாவாக தானே கொடுத்துருக்காங்க, நான் புக்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்கலாம். எப்போ படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் 2 டைம் படிக்கிறப்ப புக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து 3-4 டைம் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா புக்கை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும். அதனால் நீங்களே உங்கள் கையால் எழுதின அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிற பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதை வந்து படிக்க முடியாது. நீங்கள் உங்கள் கையால் எழுதின அந்த நோட்ஸை வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும், எப்போ வேணாலும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப அவசியம். ரீடிங்க்கு வேணால் புக்கு வச்சு ரீடிங் பண்ணிக்கலாம், படிச்சிக்கலாம். படித்ததுக்கப்புறம் ரிவிஷன் வந்து எதில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கையால் எழுதுன அந்த நோட்ஸில் தான் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அது புரியும், உங்களுக்கும் செட் ஆகும். அதனால் நோட்ஸ் எடுக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். நீங்கள் படித்தது எல்லாமே எதில் வந்து நிற்கும் லாஸ்ட்டாக அப்படின்னா டெஸ்ட்டில் தான் நிற்கும். அப்போ தான் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. இல்லை அப்படி போட்டால் தான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. வீக்லி 1 டெஸ்ட் போட்டு பாருங்கள். அந்த டெஸ்ட்டும் எதில் போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா OMR ஷீட்டில் போட்டு பாருங்கள். இங்கேருந்தே நீங்கள் OMR ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டெஸ்ட்டு வந்து வீக்லி ஒரு டெஸ்ட், அதாவது வீக்லி ஒரு 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அது டெய்லியும் போடணுமான்னு கேட்டால் அப்படி ஒரு அவசியம் கிடையாது. அப்படி போட்டால் தான் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அப்படி கிடையாது. வீக்லி ஒரு டெஸ்ட் போடலாம். அதுவும் எதில் போடணும் அப்படின்னா OMR ஷீட்டில் கண்டிப்பாக போடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலில் போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் OMR ஷீட்டில் போடுறதே நல்லது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறதும் ரொம்பவே அவசியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் எந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஸ்டின் வந்திருக்கு, எந்த டாப்பிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்குறது ரொம்பவே நல்லது. இதை ஏன் நான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, இல்லை வந்து நான் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது 2 மெத்தடுமே ஒர்க் ஆகும். அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கொஸ்டின் கூட அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் எக்ஸாம் ஹாலில். அதனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு போகிறது மிகவுமே முக்கியம். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸும் கிளாஸஸும் ரெகுலராக நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் போயிட்டு இருக்குது. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.